எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அடுத்த நொடியே செங்கோட்டையனை மையப்படுத்தி புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அதிமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன் 1977ஆம் ஆண்டு முதல் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற அவர் அதன் பிறகு 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் வனத்துறை, போக்குவரத்து துறை, வேளாண்மை துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, வருவாய்த்துறை என பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என பொதுவெளியிலேயே கட்சி தலைமைக்கு காலக்கெடு விதித்தார். பாஜக டெல்லி தலைவர்களையும் தனியாக சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்கும் வகையில் செயல்பட்டார். மதுரையில் தேவர் ஜெயந்தியின் போது டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து பேசி எடப்பாடி பழனிசாமி மீதான பகையை மேலும் அதிகரித்தார். டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்கலாம் என்று நினைத்திருந்த நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனது. இதனால் நாளைய தினம் தாவேகாவில் இணைய முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் தாவேகாவில் இணைந்த பிறகு அவருக்கு எதிரான அரசியலை வெளிப்படையாக முன்னெடுக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற அதிமுகவின் விருப்பத்திற்கு செங்கோட்டையன் இடையூறாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்களை தாவேகாவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த யூகங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் திடீரென எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். செங்கோட்டையனை சூழ்ந்த செய்தியாளர்கள் பதவி நீக்கத்திற்கான காரணத்தை கேட்டும் பதிலளிக்காத அவர் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் நாளைய தினம் அவரது அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடு என்னவென்பது தெரிய வந்துவிடும். அது தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியாகவே இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் புதிய ட்விஸ்டும் நிகழ்ந்திருக்கிறது. தலைமை செயலகத்திற்கு ராஜினாமா செய்ய வந்த செங்கோட்டையனை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். சிறிது நேரம் மட்டுமே சந்திப்பு நிகழ்ந்திருந்தாலும் செங்கோட்டையனிடம் திமுகவில் இணைய வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் உள்ளிட்டோரை தொடர்ந்து செங்கோட்டையனையும் திமுகவில் இணைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக திமுகவும் நினைக்கும் இல்லையா? அதாவது ஒரு இந்த அளவுக்கு இருக்கின்ற இல்லை என்றால் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கின்ற ஒரு தலைவர் திமுகவுக்கும் வந்தா நல்லா இருக்கும் என்ற நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தாவேகாவுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னு தெரிந்த பிறகு நிச்சயமாக திமுகவினர் இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்த்தோம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் மேற்கு மண்டலம் தெரிந்த நபர், தமிழ்நாடே தெரிந்த நபர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிமுக தலைவர்கள் பலர் சென்று பாஜகவுடைய தலைவர்களை சந்தி, குறிப்பாக அமித்ஷா, மோடி, இந்த 2 பேர் தான் தலைவர்கள் பாஜகவை பொறுத்தவரை. அது மாநிலமானாலும் சரி, மாவட்டமானாலும் சரி, நாடானாலும் சரி, உலகமானாலும் சரி, எல்லாத்துக்கும் பாஜகவுக்கு உலகத்திலேயே மாபெரும் இதுக்குள்ளே பெரிய அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியை எல்லா நிலையிலும் வழி நடத்தவும் 2 பேர் தான், வேற யாருமே கிடையாது. அப்போ அந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது யாரையெல்லாம் அவர்கள் கைவிட்டார்கள் என்று நாம் ஒரு பெரிய பட்டியலே போடலாம். அண்ணாமலையிலிருந்து ஆரம்பிச்சு செங்கோட்டையன் வரையான ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. அதே மாதிரி பாக்கி எல்லா இடத்துலையும் பிஜு ஜனதா தள்ளில இருந்து ஆரம்பிச்சு, நிதிஷ்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள். ஷிண்டே சேனா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது, பிஜேபி தன்னை காலி செய்ய பாக்குறதுன்னு பேசி கொண்டிருக்கிறார். இல்ல நான் அப்புறம் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். சோ இதுல எத்தனையோ நபர்களை கைவிட்டதுல செங்கோட்டையனும் ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே வேளையில் பாஜக தரப்பிலும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது கடைசி வரை சஸ்பென்ஸாகவே இருக்கிறது. இந்த விவகாரத்தை பாஜக எப்படி கையாளப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது.